ஈக்குவல்லாம் இப்படி தான் எடுக்கணும், அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. படம் சொல்கிறதுக்கே இல்லை, அந்த அளவு சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. ரிஷப் ஷெட்டினா படம் வாழ்ந்துருக்காரு மனுஷன், நடிக்கல. அவர் இந்த 1.5 வருஷத்துக்கு அவர் போட்ட எஃபோர்ட்டு படத்தில் அப்படியே தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொல்ல முடியாது, இதுவே புரியும் நமக்கு. அதை பார்த்துட்டு தான் வரணும்ல, அதை பார்த்தோம், அதுக்காக தான் பார்த்தோம். ஆனால் அதை விட இதுவும் நல்லா புரியுது. அதான் உண்மைப்பா, உண்மை நேர்மை சத்தியம் காப்பாற்றப்படும் சொல்லலாம் ப்ரோ. வாய்ப்பு இல்லை ப்ரோ, கன்ஃபார்ம் அடிச்சிடும். படத்தில் சினிமேட்டிக் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒர்த்து ரைட்டிங் டைரக்ஷன், ஏன்னா இல்லை ஸ்டோரியில் இருக்கனால பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிங்க் இருக்கு, பட் இது இன்னொரு லெவலில் போயிட்டு இருக்கு. அதனால இது அதை விட பெட்டராக இருக்க மாதிரி ஒரு எல்லாரையும் கவர் பண்ணுது. இது அது வேற ஓடிடியில் தான் பார்த்தோம், இது தேட்டரில் பார்த்தோம்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாமே சிங்க் ஆகுது ப்ரோ. சூப்பராகவே இருக்குது ப்ரோ. இல்லை நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இதில் வந்து அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே லேக் இருக்காது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் வேறு லெவல். எல்லாமே எதனால் அவங்க ஸ்டோரியை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு கிளியராக தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. எதனால் இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை போன படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இதை காட்டுறாங்க. நம்ம பண்ணிட்டு இந்த பில்லா படம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், அதில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி அப்புறம் செகண்ட் பார்ட்டில். ஆமாம், அதே மாதிரி தான். எதனால் இது க்ரோ ஆச்சு, எதனால் இப்படி ஆகுதுன்றது இந்த பாட்டை பார்த்தா தெரியும். ஓகே, மற்றபடி நல்லா இருக்கு இல்லையா? ஒரு போரிங் சீன் கூட இல்லைங்க, நல்லா அருமையாக எடுத்துருக்காங்க. 1000 கோடி அடிக்குமா? 1000 கோடிலாம் நம்ம கதை எடுத்தவரை படம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாம். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்ல இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகன்ட்டு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு. காந்தாரா மொத படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் அவ்வளோ கனெக்ஷன் கிடையாது. அந்த காட் மட்டும்தான் சேம், பட் ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட். மற்றபடி ஓகே, கதை நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. நேற்று வந்து ரிவ்யூ வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஸ்லோவாதோட படம் அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ மாதிரி போச்சு, பட் செகண்ட் ஆஃப் பிக்கப் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பராக டாப்பாக போயிடுச்சு. நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஏன் அதோட லேக் ஆகிற மாதிரி இருக்குங்களா? லேக் ஆகிற மாதிரி இல்லை ப்ரோ, கதை வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஸ்டோரி, அவ்வளோதான். ஓகே, மற்றபடி சாப்டர் 1 சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 1 அந்த சாப்டர் ப்ரீவியஸ் தான் வந்துச்சுல, அதோட ப்ரீவியஸ் ஸ்டோரி இது, அவ்வளோதான். சிங்க் ஆகுதுங்களா? கரெக்டாக சிங்க் ஆகுது ப்ரோ. இல்லை படமே நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கமர்ஷியலாக நல்லா போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் இப்போ கதையை ஆரம்பிக்குது, நல்லா இருக்குது. ஒரு காந்தரா வந்துச்சு, அது விட பயங்கரமாக இருக்குது. அதுக்கு சிங்க் ஆகுதுங்களா? கரெக்டாக சிங்க் ஆகுது. லாஸ்ட்டாக சிவன் வருவாது, அதான் ஹைலைட்டாக இல்லை. நல்லா இருக்குது படம், பயங்கரமாக இருக்குது. செம்ம எங்கேஜிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதும் தெரியல, செகண்ட் ஆஃப் போனதும் தெரியல. ரிஷப் ஷெட்டி ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்குது. அவரது டைரக்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. செம்ம தியேட்டர் மெட்டீரியல். ஹீரோயின் வச்சு செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. தேட்டரில் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாப்டர் 1 சொல்லி கொடுத்துருக்காங்க, அது எப்படி? இது வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி. இதில் இங்கே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கதையை. அடுத்த பாட்டுக்கு வெயிட்டிங் நான். தேர்ட் பார்ட் வருது. ஏன்னா இப்போ பில்லா மாதிரி முன்னாடி நடந்த கதை அப்படின்றது. ஆமாம், நல்லா நடந்த கதை தான் நல்லாவே எடுத்திருக்காங்க. முன்னாடி நடந்த கதை தான் இது. ஆமாம், ஆமாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். தேட்டரில் பார்க்க, ஃபேமிலியோட பார்க்க. அது வேறு ஸ்டோரி, இது வேறு ஸ்டோரி. ஸ்டாண்ட் அப் பண்ணால் பிளாஸ்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லிங்க் ஆகுதா? ஓகே ஆகுதா? ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நம்ம ஒன்றுமே புரியல. ஆனால் பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக மேட்ச் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கு. நல்லா பண்ணுறேன். பார்க்கலாம்ல, நல்லா இருக்கு. ஒன்றும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துக்கு செகண்ட் படத்துக்கு லிங்க் ஆகுது. ஆமாம், லிங்க்கு கொஞ்சம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பாட்டி வேணால் பார்க்கலாம், நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம பார்த்தோம், அது லிங்க் ஆகுதா? ஆமாம், அந்த படத்தோட கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோட கனெக்ஷன் வருது. அதான் அந்த ஸ்டோரியில் உள்ள என்ன நடக்கும், அவங்க எதுக்கு மறைஞ்சு போனாங்கலாம் அந்த படத்தில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் அந்த ஸ்டோரி தான் இதுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இது ப்ரீக்வல், அந்த படத்துக்கு ப்ரீக்வல். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற ஸ்டோரி தான் அந்த சொல்லு. சூப்பராக இருக்குது படம். காமெடியாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப எங்கேஜாகவே கொண்டு போயிருந்தாங்க. படம் சூப்பராக முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸ்லோவெல்லாம் போகல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன்னாக போணுச்சுன்னு சொன்னேன். காமெடி சீக்வன்ஸ் நிறையா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த காமெடி இல்லை, ஃபுல்லாக எங்கேஜாக கொண்டு போய் ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க படத்தை. இந்த படம் 1000 கோடி அடிக்கும். கண்டிப்பாக அடிக்கும். அவருக்கு ஆஸ்கார் கொடுக்கலாம் ப்ரோ. ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சீரியஸாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் ரசித்து பார்த்தாங்க எல்லாரும். ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு.
சூப்பர் தான் இல்லையா தாராளமாக பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். ஓகே சூப்பர். ஈக்குவல்லாம் இப்படி தான் எடுக்கணும், அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. படம் சொல்கிறதுக்கே இல்லை, அந்த அளவு சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. ரிஷப் ஷெட்டினா படம் வாழ்ந்திருக்காரு மனுஷன், நடிக்கல அவர். இந்த 1.5 வருஷத்துக்கு அவர் போட்ட எஃபோர்ட்டு படத்தில் அப்படியே தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லேருந்து ப்ரொடக்ஷன் வேல்யூலேருந்து கிராஃபிக்ஸ் வந்து எதுவுமே குறை இல்லை. கிராஃபிக்ஸ் வேல்யூனா பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காங்க. இது கிராஃபிக்ஸாக இது ரியலானது தெரியாத அளவு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க படம். கூஸ் பம்ப் சீன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை படத்தில். இன்ட்ரல் பிளாக்லேருந்து கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு புல்லரிச்சிட்டு தான் வருவீங்க. ஒரு கோயிலுக்கு போய் சாமி நீங்கள் நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்குது படம். ஏன்னா இப்போ காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தோம். காந்தாரா ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்னா ஒரு அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸோட முடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். இங்கே ஒரு 2 நிமிஷம் லேக் ஆகிற மாதிரினா அடுத்த சீன் பயங்கரமாக ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 3 ஹவர்ஸ்லேயே உங்களை எங்கேஜாக வச்சுருக்காங்க. நல்லாவே ரொம்ப நல்லா இருக்கு படம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா செகண்ட் பார்ட் பார்த்தா புரியுமா அந்த மாதிரி? இல்லை, ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு வரது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போது ஃபேமிலி ஆடியன்ஸாக திடீர்னு ஃபஸ்ட் பார்ட் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வரானா கொஞ்சம் இது ஏன் இந்த காந்தாரா ஸ்டோரிக்குள்ளே போகுதுன்றதுனா அவங்க ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காந்தாரா ஸ்டோரி எப்படி வந்தது, காந்தாரா சாமி யார், அவங்க யாருக்காக இருக்காங்கன்றது தான் இந்த படமே. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்னால் இது கிராஃபிக்ஸ்னு சொல்கிற மாதிரியே தெரில, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, செம்ம. எல்லாருக்கும் ஒரே டைலாக் தான். ஏன்னா நல்லா இல்லைன்னா நல்லாலான்னு சொல்ல போகிறோம். வேறு லெவலு. அந்த கிராஃபிக்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்டு, விஸ்வலாகவும் சரி. நான் இவ்வளோலாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். அந்த விஸ்வல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த ஒரு சிவன் சீன்லாம் வரும். அதெல்லாம் எங்கேருந்தா கொண்டு வந்தீங்க? எப்படா இப்படி உங்களால் முடியுது? அந்த லைட்டிங் எஃபெக்ட்டு உள்ளே வச்சுருப்பாங்க, அது தெரியும். நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த விஸ்வலாக இந்த கையிலலாம் வச்சு காமிச்சா பாருங்க, ஐயோ வேற லெவலுக்கு கூஸ் பம்புடா. அதெல்லாம் எந்திக்க முடியல. அந்த இன்டர்வெல்லாம் எந்திக்க முடியாமல் ஆயிடுச்சு. என்னடா முடிச்சு விட்டீங்க இப்படி, இன்னும் கொஞ்சம் ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் படம், அது முதல் ஒரு படம் வந்துச்சு பார்த்துட்டு இது புரியுமா அப்படி? அப்படிலாம் கிடையாது. அது நீங்கள் அதை கனெக்டே பண்ண வேண்டாம். ஆனால் எண்டிங்கில் வந்து அவங்க யாரெல்லாம் தெரியணும்னா உங்களுக்கு அந்த என்னென்னா இது எதனால இந்த இது வருது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் ரிலேட்டிவே இல்லை. இது ஒரு கதை அப்படி ஃபோலாகவே கொண்டு வந்துட்டான். அது கூட இதை கனெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இதுக்கு அப்புறம் வருது கடைசியாக எப்படி அடுத்த சாப்டர் கொண்டு வர போகிறாங்கிறது ஒரு இது இருக்குது. ட்விஸ்ட்டு மாதிரி முடிச்சிருக்கா. படத்துலேயும் நிறைய ட்விஸ்ட்டு இருந்துச்சு. ஐயோ அதெல்லாம் வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டருக்கும் நான் 2 ட்ரிப்பு போவேன், 3 ட்ரிப்பு போவேன். கண்டிப்பாக போவேன். நாளை ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலி கூட போகிறேன். அவ்வளோதான். அடிக்கிறோம், மறுபடியும் போகிறேன். அவ்வளோதான். அடிக்கணும். நினச்சா வந்து பாருங்கள் எல்லோரும். இன்னைக்கு கூட்டம் இருக்கான்னு தெரியல, நிறையா இருந்துச்சு. இட்லி கடையும் இறங்கியிருக்கு. தனுஷ் படம் வேறு டப்பாலே இறங்குறாங்க. அது இது கம்பேர் இதுவும் இப்போ இட்லி கடையா எதுன்னு பார்த்தா இந்த படம் ஓகேவா? இல்லை, நான் இனிமேல் தான் இட்லி கடை போகிறேன். இப்போ ஈவினிங் போவேன். இப்போ பிவிஆர் மேலே அங்கே போடும். இப்போ இது செம்ம. ஐயோ வேற லெவலு. பார்ப்பேன், மறுபடியும் பார்ப்பேன். நாளைக்கு இதை பார்ப்பேன். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் அதோட அப்பாவோட கதை இங்கே வருது. நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பிஜிஎம், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே. ஏன்னா முதல் பாட்டு பார்த்தா செகண்ட் பார்ட் புரியுமா அந்த மாதிரி? இது கனெக்டாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புரிஞ்சுது. நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக், அந்த ஹீரோயினோட பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. லவ் சீனுக்கே இருக்குது. ஆனால் அதோட ட்விஸ்ட் இருக்குது. அது படம் பார்த்து தான் ஆகணும். இல்லை முதல் படம் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதுக்கு இந்த படம் பார்த்தோம். அதை பார்த்து வந்தவங்க இது புரியுமா எப்படி மேம்? புரியும். அப்படிங்களா? ஏன்னா புதுசாக ஒரு ஆடியன்ஸுக்கு இந்த படம் பார்க்க டக்குன்னு புரியுமா? டக்குன்னு புரியும். ஏன்னா 2 பாட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு அதை பார்த்து புரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இதுக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, பார்க்கலாம் இல்லையா? நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங், ஹீரோ ஆக்டிங் தான் அதில் மெயின். எதுவும் சொல்ல முடியல. கண்ணெல்லாம் நிறைஞ்சு ஒழுகிட்டேன். அவரில் அந்த ஏறும்போது ஆக்டிங் இருக்குல்ல, கண்ணெல்லாம் நிறைஞ்சு ஒழுகிட்டேன். சூப்பராக இருக்குது. ஓகே.